So hey guys, how are you all? I hope you guys are staying good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா January month prediction for the year sign Gemini, Libra, Aquarius, மிதுன ராசி, துலாம் ராசி and கும்ப ராசி. ஓகேங்களா? So let's start your reading now. So இதில் உங்களுக்கு relationship and அதே மாதிரி like career predictions எல்லாமே இதுக்குள்ள cover up ஆகும். So let's start the reading now for the year sign. Like what will be happen? Oh, a lot of cards. Okay, 9 of mirrors, ace of mirrors. Okay, so something I just feel நான் like two bottom of the deck card எடுக்கணும் அப்படின்னு something I just feel, so அதனால நான் எடுத்திருக்கேன். Yeah. Okay, so let's see the 8 of roses. Leap of faith, 3 of roses. Oh my god, lot of roses, 3 of roses. 10 of mirrors, rejected, broken, rejected, 10 of mirrors. 3 of mirrors. Okay, 3 of roses, 3 of mirrors, 10 of mirrors. It's red flags and rejected. Okay, so beautiful card, by the way. Fire flutes. Sorry, I'm the worst. I fucked up. And then the last is 9 of roses. Okay, so clarification kedikkrapiyum I just clearly get the card like page of mirrors, gossip, and I just get the card the end. Okay. I want to take one more card when it comes to your career. ஓகே ஸோ லைக் ஃபார் த ஏர் எலமெண்ட் நீங்கள் வந்து லைக் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இந்த வீடியோவை நீங்கள் லிசன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு சில டாக்ஸிக் ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருந்திருக்காது. டெஃபினட்டாக ஒரு டைம் பீரியடில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிஸப்பாயின்மெண்ட் ஆகிருப்பீங்க. ரொம்பவே இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் ரொம்பவே வந்து லைக் நிறைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடக்கலை அப்படின்றனால நீங்கள் வந்து ரொம்பவே டிஸப்பாயின்மெண்ட் ஆகிருக்கலாம். ஸோ ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன்ஸாக கண்டிப்பாக இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி ஜனவரி மந்த் வந்து பார்க்கும்போது வென் கம்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு சில லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. லைக் இன்கேஸ் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் சம் பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் அ பீப்புள் ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் அ பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் லைக் ஒரு அப்ராடில் நீங்கள் வந்து லைக் ஒரு ஒர்க் பண்ண ஒரு பர்சனாவோ இல்லை ஸ்டடீஸ்க்கோ இல்லை சம்திங் நீங்கள் வந்து லைக் வெளியில் எங்கேயாவது உங்களோட வீட்டை விட்டு அதர் பிளேசஸில் நீங்கள் வந்து எங்கேயாவது வேலை பார்க்க போயிருக்கலாம், படிக்க போயிருக்கலாம், இல்லை உங்களோட ஜாப் அந்த மாதிரி ஏதாவது பார்க்க போயிருக்கலாம். ஸோ அங்கே பர்டிகுலராக உங்களுக்கு ஒரு சில பர்சன் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும். ஒரு சில பர்சன் மேலே நீங்கள் ரொம்ப அட்ராக்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த கனெக்ஷன் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அங்கே போகலை. ஓகே, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த இடத்துல வந்து லைக் அந்த பர்சனோட சில விஷயங்கள் உங்களுக்கு அந்த ஒரு ரெட் ஃப்ளாக் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் இந்த பர்சன் மேலே நிறையாவே ஒரு ஹோப் வச்சுருப்பீங்க, நிறையாவே ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்க, நிறையாவே அந்த ஒரு எப்படி சொல்றதுனா லைக் கண்மணித்தனமான அந்த ஒரு லவ் இந்த பர்சன் மேலே கண்டிப்பாக ஒரு பிளைண்ட் ட்ரஸ்ட்டோ அந்த ஒரு பிளைண்டாக லைக் அந்த ஒரு லவ்வை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க அந்த பர்சனுக்கு. பட் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தியான ஒரு பர்சனாக இல்லாமல் இருந்திருக்க வாய்ப்பு நிறையாவே இருக்கும். ஸோ தட் நீங்கள் நிறையா விதத்தில் வந்துட்டு லைக் மனசு உடஞ்சி போயிருக்கலாம், ரொம்ப ஒரு பிரேக் டவுன்
ஆன ஒரு சுச்சுவேஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. சில பேர் இந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால சில பேர் வந்துட்டு லைக் ஓகே நம்ம திருப்பி நம்மளோட லைக் நம்ம நேட்டிவ் பிளேஸ்க்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுக்கிறதுக்காக நீங்கள் திருப்பி உங்களோட ஊருக்கோ இல்லை சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் இல்லை எனக்கு அந்த பிளேஸே வேண்டாம், நான் என்னோட லைக் நான் வேற எங்கேயாவது நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வீட்டுக்கோ, ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த பிளேஸை நீங்கள் விட்டுட்டு உங்களோட ஹோம் டவுனுக்கோ நீங்கள் வரவும் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இது வந்து வெரி வெரி ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் பீப்புள் இது வந்து ரெசனேட் ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்கும். ஸோ ஒரு இடத்துல ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால அந்த இடத்த கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட லைஃப்பில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகணும், மூவ் ஆன் ஆகணும், வேற ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஓன் ஹோம் டவுனுக்கே நீங்கள் வந்திருக்கலாம். இல்லைனா லைக் செப்பரேட்டாக நீங்கள் வந்து வர வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு இதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே எனக்கு வர மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் இது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு எண்ட், இது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு எண்டான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படின்றது. ஸோ ஐதர் இது லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, வாட் எவர் த திங் குட் பி, கண்டிப்பாக ஒரு எண்ட் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்திருக்கும். அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த பர்சனோட சைட்லேருந்தும் நிறைய ஒரு சில நெகட்டிவான சில விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்கலாம். அண்ட் அவங்கள சுற்றி இருக்க சர்க்கிள்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் மைண்டடான ஒரு பீப்புளாக இருக்காங்க அப்படிங்கிறனால ஸோ நீங்கள் ஒரு ஹெல்ப்னு கூட யார்கிட்டையுமே கேட்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் நீங்கள் ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட அவங்க பர்சன் ஒரு பக்கம் டாக்ஸிக்காக இருக்காங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் டாக்ஸிக்காக இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஸோ நீங்கள் அங்கே வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷனில் போயிடுறீங்க. நீங்கள் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறது லைக் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சாரி டு யூஸ் திஸ் வேர்ட், கண்டிப்பாக இது ஒரு ஹார்ஷ் வேர்டாக தான் இருக்கும். இது உங்களுக்கு லைக் எப்படி சொன்னா ஹர்ட் ஆகவும் செய்யலாம். ஸோ ஐம் ஸோ சாரி டு டேக் திஸ் வேர்ட். சம்திங் அது ஒரு பாய்சன் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ பாய்சன் கைண்ட் ஆஃப் அ பீப்புள் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, சம்திங் பி லைக் எ டாக்ஸிக். ஸோ சில பேருக்கு வந்துட்டு லைக் அதாவது என்னென்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பண்ணக்கூடாத சில விஷயங்கள் கூட அவங்க பர்சன் வந்து பண்ணியிருக்க வாய்ப்பு நிறையாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த த்ரிட்டனிங் சம்திங் லைக் தட். ஓகே, பட் இட் இஸ் பி லைக் வெரி பேட் கைண்ட் ஆஃப் an energy. ஸோ ஜான்வரி மந்த்தை பொறுத்தளவுக்கு எனக்கு நீங்கள் வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை கம்ப்ளீட்டாக எண்ட் அப் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஸ்டில் உங்களுக்கு இவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தாலும் சரி, பிகாஸ் நீங்கள் அவ்வளோ தூரம் லவ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட எஃபர்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறனால கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து ரொம்ப ஒரு க்ரூயலாக ஒரு சில விஷயம் பண்ணியிருந்தா கூட அவங்க மேலே நீங்கள் ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுருக்கீங்க. பட் அந்த சாஃப்ட் கார்னர் வச்சாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே வந்து த கேம் ஹேஸ் பின் எண்ட் அப்படின்றது. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ இங்கே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே எனக்கு வந்து வர மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விதத்தில் நீங்கள் கிளாரிட்டி எதிர்பார்க்குறீங்க, ஒரு சில ஆன்சர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறையாவே இருக்கும். இது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறையாவே இருக்கும். அண்ட் கரியர் சைடில் பார்க்குறப்போ நீங்கள் வந்து லைக் சம்திங் இப்போ அது உங்களோட பாஸ்ட் கரண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, இல்லை லைக் ஏதாவது ஃபியூச்சரில் இல்லை வேறு ஏதாவது ஒரு சில நியூ ஜாப் நீங்கள் தேடினாலும் சரி, பிகாஸ் ஐ கேன் see that மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு ஒரு நியூ ஜாப் நீங்கள் வந்து சூஸ் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு லைக் ஒரு ஜாபில் பழக்கமான ஒரு பர்சனாக இருந்திருக்கலாம் இந்த பர்சன். ஸோ அதனால என்னவோ அந்த ஜாபை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு நம்ம வேற ஒரு ஜாபுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயும் நீங்கள் நிறைய பேர் இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சில கேட்டகரியில் இருக்கீங்க, இல்லை பொதுவாகவே உங்களுக்கு வந்துட்டு லைக் ஒரு நியூ ஜாப் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்குது அப்படின்னா, ஏன்னா பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து லைக் நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறேன்னா லைக் ஒரு பாசி நேச்சராக நீங்கள் வந்து லைக் ஹேண்டில் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்கும். லைக் சில பேருக்கு ஒரு குட் பொசிஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். லைக் சம்திங் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு டீம் லீடராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனேஜர் போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். சில பேர் இப்போ நீங்கள் நார்மல் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில டீம் லீடர் பொசிஷன்ஸ் கிடைக்கலாம். ஸோ சம்திங் ஏதாவது உங்களோட லைஃப்பில் ஒரு குட் க்ரோத் லைக் கரியர் வைஸில் பார்க்குறப்போ ஒரு குட் க்ரோத் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அதில் ரொம்ப வந்து ஒரு ஆக்டிவாக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கீங்க. லைக் எமோஷனலி இங்கே ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பக்கம் வீக்காக இருந்தால் கூட, பட் வென் கம்ஸ் டு த கரியர் வைஸ் பார்க்குறப்போ அதில் உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்களோட மைண்ட் செட் எல்லாமே வந்து அதில் ரொம்ப பக்காவாக தெளிவாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் பயங்கரமான ஒரு டிஃபென்சிவ் மைண்டில் இருக்கீங்க. லைக் அது எதுனாலுமே நம்ம வந்து செஞ்சிடலாம் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அதில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதில் ஹையாக இருக்குது. ஸோ கரியர் வைஸில் பார்க்குறப்ப எனக்கு
ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பாஸ்டில் ஏதாவது ஒரு சில இடத்துல நீங்கள் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னாலுமே பட் ஸ்டில் உங்களை ட்ரை நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கணும், அந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மறுபடியும் அந்த இடத்துல இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சில ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கலாம். ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு வந்து அதில் உங்களுக்கு பிளேஸ் ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஓவரால் கரியர் வைஸில் பார்க்குறப்ப இந்த ஜனவரி மந்த் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேவரபிளான ஒரு மந்தாக இருக்கலாம். பிகாஸ் வி கெட் லைக் 6 of roses as well, something like ஒரு Ace of Cups kind of an energy தான் இங்கே வந்து எனக்கு தெரியுது இந்த கார்டை பர்டிகுலர் அந்த கார்டை பார்க்கும்போது. ஓகே, ஸோ இட் இஸ் அகெயின் லைக் நீங்கள் வந்துட்டு ஒரு விக்ட்ரி அண்ட் ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சம்திங் ஒரு விக்ட்ரி அண்ட் சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வந்து லைக் நினச்சி நீங்கள் வந்து வருந்த வேண்டாம். ஏன்னா உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக அது யூனிவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. பிகாஸ் யூ guys deserve love. நீங்கள் ரொம்ப ஒரு லைக் எப்படி சொன்னால் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப ஒரு கைண்ட் ஹார்ட்டடான ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படிங்கிறனால ஸோ உங்களுக்கு ஒரு ஜென்யூனான ஒரு பர்சன் உங்களோட லைஃப்பில் கிடப்பாங்க. ஓகே, ஸோ லைக் நீங்கள் உங்களோட கைண்ட்னஸ்க்காகவோ இல்லை நீங்கள் எவ்வளோ ஜென்யூனாக இருக்கீங்க அப்படிங்கிறனால ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். ரைட் பர்சன் வில் கம் அட் அ ரைட் டைம். ஓகே, ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் ஜஸ்ட் பி இன் அ பாசிட்டிவ் மைண்ட். நீங்கள் ரிலேஷன்ஷிப் சைடில் எப்படி நீங்கள் உங்களோட கரியரில் ரொம்ப அந்த ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சைட்லேயுமே எஸ் ரைட் நோ ரொம்ப ஹர்ட்டான ஒரு சுச்சுவேஷன் தான், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் ஸ்டில் அதில் ஒரு சில ஹோப் நீங்கள் வச்சுருங்க. ஸோ யூ வில் பி அட்ராக்ட் சம்திங் ரைட் பர்சன் இன் யோர் லைஃப். ஓகே, ஸோ ரைட் பர்சன் உங்களோட லைஃப்பில் நீங்கள் அட்ராக்ட் பண்ண வாய்ப்பு நிறையாவே இருக்கும். அண்ட் உங்களோட எஃபர்ட்டாக நீங்கள் அந்த ஒரு ரைட் பர்சன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஸோ தட் ரிலேஷன்ஷிப் வில் பி கோ குட். ஸோ ஒரு ராங்கான ஒரு பர்சனுக்கே நீங்கள் உங்களோட சைட்லேருந்து இவ்வளோ எஃபர்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஸோ ஒரு ரைட் பர்சன் உங்கள் லைஃப்பில் கிடச்சா நீங்கள் உங்களோட எஃபர்ட் வந்து லைக் அது வீணாகவும் செய்யாது, அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு குட் ஸ்டேட்டுக்கு தான் போகும். ஓகேங்களா? ஸோ அண்ட் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் ஃபார் த ஏர் சைன். இன்கேஸ் உங்களோட லைஃப்பில் ஒரு பெஸ்ட் அட்வைசர் ஐதர் லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் இல்லை உங்களோட ஃபேமிலிஸில் உங்களோட சிப்ளிங் உங்களோட கசின் யாராக வேணாலும் இருக்கட்டும், ஸோ அவங்ககிட்ட சில விஷயங்கள் நீங்கள் உங்களோட பர்சனலாக சில விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறீங்க, ஸோ அவங்களோட லைஃப்பில் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் லைக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து லைக் அவங்கள வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்களுக்கு லைக் அந்த இடத்துல வந்து ஒரு ஆறுதலாவோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாவோ யாராவது வந்து இருக்க வாய்ப்பு நிறையாவே இருக்கும். ஸோ லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே உங்களுக்கு யாராவது ரொம்ப ஜென்யூனான ஒரு க்ளோஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க அப்படின்னா உங்களோட என்ன ஒரு விஷயம்னாலுமே நீங்கள் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். உங்கள் மனசில் என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அது நீங்கள் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ திஸ் ஆர் த திங் ஐ கேன் see for the air sign. And guys, stay positive because I can feel your energy. But anyway, like எப்படி சொன்னால் ஒரு பேட் டேஸ் இருக்குது அப்படின்னா குட் டேஸ் வில் ஆல்சோ பி தேர். ஸோ த குட் டேஸ் வில் டெஃபினெட்லி கம் சூன் ஃபார் யூ. ஓகே, ஸோ ஸ்டே ஸ்ட்ராங். ஓகே, ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see for the air sign. ஸோ லைக் யா, ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு ரெசைட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்னோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு மை சேனல். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் எனக்கு 2 யூடியூப் சேனலுமே நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ போத் யூடியூப் சேனல் வந்து லைக் அதர் யூடியூப் சேனலோட லிங்க் வந்து இந்த ஹைட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் உங்களோட சப்போர்ட் நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயுமே கொடுங்க. பிகாஸ் அதுலேயுமே மேக்ஸிமம் நான் டாரோ பேஸ் பண்ண கண்டென்ட் தான் நான் அதில் மேக்ஸிமம் நான் போஸ்ட் பண்ணேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் தட். அண்ட் நெக்ஸ்ட் கைஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங் நீங்கள் புக் பண்ண நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்துட்டு லைக் எதிர வாட்ஸ்அப் ஆல்சோ இன்ஸ்டாவில் நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். 2 டீட்டெயிலுமே உங்களுக்கு இந்த லைக் வீடியோவில் பாப்பப் ஆகும். ஆல்ஸ் நீங்கள் ஹைலைட் கமெண்ட்லையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு லைக் அண்ட் அகெயின் யா, ஸோ இந்த மந்த்துமே நான் ஆஃபர் நான் ரன் பண்ணுறேன் அப்படிங்கிறனால ஸோ லைக் நியூ இயர் ப்ரொடிக்ஷன்ஸ் கரியர் ப்ரொடிக்ஷன்ஸ் எதுனாலுமே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு லைக் இந்த மாதிரி டாரோ ப்ரொடிக்ஷன்ஸ் வந்து நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ஜாயின் ஆன் மை கிளாஸஸ். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே லைவ் இன்ட்ராக்ஷன் கிளாஸஸ் தான். எனக்கு டோட்டலாக 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் இதில் வந்து இன்டெப்த்தாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அண்ட் ஸ்டே டியூனட் ஃபார் மோர் அப்கமிங் வீடியோ. அண்ட் இது போல் இன்னும் நிறைய ரிலேஷன்ஷிப் ரீடிங்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட இன்னொரு யூடியூப் சேனலோட லிங்க் நான் சொன்ன மாதிரி ஹைலைட் கமெண்ட்டில் இருக்கும். ஸோ அதில் மேக்ஸிமம் எல்லாமே டைம்லெஸ்ஸான ரீடிங்ஸ் தான் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் அது மூலிமா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ஒரு அலர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் ஸோ பர்டிகுலராக வந்துட்டு லைக் கரண்ட் ஃபீலிங்ஸோட ஆஃபர்ஸ் நான் இப்போ இந்த டைம் நான் ரன் பண்ணுறேன். ஸோ லைக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி
book it for 300 rupees. And next thing guys, like stay tuned because நான் அடுத்த ரிலேஷன்ஷிப் பற்றின ப்ரொடிக்ஷன்ஸ் தான் இப்போ போடுவேன் லைக் ஜனவரி மந்த். ஸோ அதில் இன்னும் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் டெப்த்தாக நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் இந்த மந்தோட விஷயம் இதில் கவர் அப் ஆயிருக்கு. பட் அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரிலேஷன்ஷிப்போட பேக்கேஜாக நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஸ்டே டியூனட் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். ஏன்னா உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக நான் ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி உங்க கூட ஸ்டே கண்டடாக ஆக்டிவாக லைக் மோர் அப்கமிங் வீடியோஸ் அண்ட் மோர் அப்கமிங் கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்ட் அப் மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட் கைஸ், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். ஸோ see you guys in the next video. Until then, you all take care, stay positive and stay cool. Bye bye.